ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்னைக்கு நாம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் KSB CA நம்ம நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. இருந்தாலும் நிறைய எக்ஸர்வீஸ்மெனுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னமும் நம்ம கிட்ட சார் லாஸ்ட் டேட் எப்போ சார் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக கேள்வி எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸர்வீஸ்மெனுக்கு KSB மூலமாக சில்ட்ரன் எஜுகேஷன் லோன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட லாஸ்ட் டேட் என்ன, எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சின்ன டீட்டெயில் வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை இன்னமும் KSBயில் பதியாமல் இருக்கிற முன்னாள் இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ஹெல்ப். ஏன்னா நம்மளோட சேனல் அவேர்னஸ் வீடியோ போடுறோம், அதை யாருமே இன்னொருத்தருக்கு பகிர மாட்டேன்றீங்க. நம்ம வீடியோ போட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு பகிர்ந்து அவங்க கமெண்ட் செக்ஷனில் சார் நானும் பண்ணிட்டேன், நானும் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம இப்போ வீடியோ போடக்கூடிய முழு நோக்கம் நிறைவேறுது. அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. சில்ட்ரன் எஜுகேஷன் லோன்ஸ் KSBக்கு த்ரூ நம்ம பண்ண முடியும். அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப் டு ஹவுல்தார் ரேங்க். ஜேசி சாப் இதில் பண்ண முடியாது, நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். KSB ஜேசி சாப்க்கு எந்த விதமான சில்ட்ரன் எஜுகேஷன் லோன்ஸும் அவங்க பண்ண முடியாது. அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். இப்போ அப் டு ஹவுல்தார் ரேங்க், ஆனர் அண்ட் ஆக்சுவல்தார் யாராக இருந்தாலும் அவங்க KSBயில் அப்ளை பண்ணிக்கலாம். எத்தனை குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 குழந்தைக்கு அவங்க அப்ளை பண்ண முடியும். இப்போ ஒரு முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு 3 குழந்தை இருக்கலாம், 4 குழந்தை இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் முதல்ல இருக்கிற 2 குழந்தைக்கு மட்டும்தான் அவங்களால அப்ளை பண்ண முடியும். 3வது 4வது 5வது குழந்தைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு 2 குழந்தைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பரில் இருந்து அமௌண்ட் கூடிருச்சு. அந்த அமௌண்ட்டை பற்றி கிளாரிஃபிகேஷன் யாருக்குமே இல்லை, எனக்குமே இல்லை. அப்போ நம்ம நவம்பர்லேருந்து கூடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த வருஷம் அமௌண்ட் கிரெடிட் ஆகும்போது அது 24,000 ரூபாய் ஒரு குழந்தைக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்கும். ஆனால் அக்டோபருக்கு முன்னாடி பதிஞ்சவங்களுக்கு 12,000 ரூபாய் தான் கிரெடிட் ஆயிருக்கு. எனக்குமே அது நான் ஸ்டார்டிங்லேயே பண்ணதால் எனக்கு 12,000 ரூபாய் தான் இந்த வருஷத்துக்கு ஃபைனான்ஷியல் இயருக்கு 2025க்கு கிரெடிட் ஆயிருக்கு. ஆனால் 1 நவம்பருக்கு அப்புறம் பண்ணவங்களுக்கு இன்னும் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை. அப்படி கிரெடிட் ஆகும்போது நம்ம அதை பற்றின கிளாரிட்டி நம்ம கொடுத்துருவோம். இப்போ வரைக்கும் 24,000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம இருக்கோம். அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இதை பற்றி கிளாரிட்டியோடு நம்ம சொல்லிடுவோம். நம்ம சிபிகிராமில் கம்ப்ளைண்ட்டும் போட்டிருக்கோம், இதை பற்றி இதோட கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி RTAயும் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதோட ரிப்ளை வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். இப்போ சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் அப் டு 2 குழந்தைக்கு பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கு 24,000 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 2 குழந்தைக்கு 48,000 ரூபாய் கிடச்சிரும். இது உங்களோட குழந்தைங்களோட ஃபைனான்ஷியல் இயர் 24-25க்குள்ளது. அதாவது உங்கள் குழந்தை படிச்சிருப்பாங்க, படித்து முடிச்சுட்டு இப்போ அடுத்த வருஷம் போக போகிறாங்க. இப்போ பழைய வருஷத்துக்கான மார்க் ஷீட், போனஃபைட், அதாவது முழு பரீட்சை எழுதி அந்த மார்க் ஷீட்டும் போனஃபைடும் நீங்கள் வாங்கியிருக்கணும். போனஃபைடு இப்போ கரண்ட்டாக என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அதுக்கு போனஃபைட், படித்து முடித்ததுக்கு மார்க் ஷீட். இது 2 ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட். இதில் குழந்தைங்களோட பேர் ஆஸ் பர் உங்கள் டிஸ்சார்ஜ் புக்கில் எப்படி இருக்கோ அதே பேர் வேணும். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்கள் டிஸ்சார்ஜ் புக்கில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த் வேணும். மிஸ்மேட்ச் இருந்தால் அது ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அடுத்து இப்போ 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேட் வந்துருச்சு KSBக்கு த்ரூ. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட இமெயில் ஐடி மறந்துடுறீங்க, இல்லை எனக்கு பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா KSBயோட கஸ்டமர் கேருக்கு நீங்கள் இமெயில் ஐடி அப்ளை பண்ணணும். உங்கள் ஜில்லா சைனிக்கோட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க செட் பண்ணி கொடுத்து புது இமெயில் ஐடியை ரிசீவ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்காக உங்கள் ஜில்லா சைனிக்கோட நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க 3 மாதம் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த டேட் முடிய போகுது. அதனால் இன்னமும் யாராவது KSBயில் லாகின் இஷ்யூஸ் இருக்காங்க அப்படின்னாங்கன்னா உங்களோட ஜில்லா சைனிக்கோட கான்டாக்ட் பண்ணி அந்த லாகின் இஷ்யூஸ் இருக்க ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கேன் பண்ணி, குறிப்பாக உங்களோட PPO காப்பி, டிஸ்சார்ஜ் புக், ID கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், இது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி 1 MBக்குள்ளே வச்சுக்கணும். எல்லாமே PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் KSBயில் லாகின் பண்ணிவிட்டு CAவோட அந்த பேஜ் இருக்குது, அந்த பேஜில் நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளே போய் அதில் கேட்டிருக்க 3 பார்ட் இருக்கும். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 1ல் உங்களோட பர்சனல் பர்டிகுலர்ஸ் இருக்கும். பார்ட் 2ல் உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷனல் அண்ட் பேங்க் டீட்டெயில் இருக்கும். பார்ட் 3 பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் அப்லோடிங் ஸ்லாட் இருக்கும். அதில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன PPO காப்பி, ID கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், இது எல்லாத்தையும் உங்கள் PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இது கூட ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்குது. நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற ப்ரெசென்ட் எம்ப்ளாயிலேருந்து குழந்தைகளுக்கான சில்ட்ரன் எஜுகேஷன்ஸ் எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். இண்டிவிஜுவல் கையெழுத்து போட்டு அந்த இதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சேஃப் ஃபார்வேர்ட் கொடுக்கணும். அதில் எல்லாருமே சேவ் கொடுத்துட்றாங்க, அங்கே ஒரு தப்பு பண்ணிடுறாங்க. சேஃப் ஃபார்வேர்ட் கொடுத்தா தான் அது அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜில்லா சைனிக் போர்டு, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்துக்கு போகும். ஒரு சில இடங்களில் நேரடியாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க
மெசேஜ் அனுப்புகிறாங்க, இமெயில் போடுறாங்க, இல்லை கால் பண்ணியே கூப்பிடுறாங்க. அப்படி யாருக்காவது கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட அங்கே இருக்க அதிகாரிக்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை காமிச்சு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்துல நீ யாருமே அங்கே போக தேவையில்லை, அவங்களே அதை செக் பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்துட்றாங்க. இது வந்து ஆஸ் பர் ஜில்லா சைனிக் போர்டில் இருக்க ப்ராசஸ். இதை நீங்கள் மாற்ற முடியாது. ஏன்னா கேஎஸ்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜில்லா சைனிக் போர்டுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குது. நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் ஒரிஜினலாக, ஃபேக்காக, டூப்ளிகேட்டாக, அது ஃபோர்ஜரியா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் அவங்க வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்காக நீங்கள் அப்லோட் பண்ணுறதுல சந்தேகம் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களை நேரடியாக கூப்பிட்டா நீங்கள் நேரடியாக போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டு வரணும். மற்றபடி உங்களை கூப்பிடல அப்படின்னா நேரடியாக போகணும்னு கட்டாயம் கிடையாது. பை சான்ஸ் உங்களுக்கு ஏதாவது நேரம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் ஜில்லா சைனிக் போர்டில் இருக்க ஏடிசாரையோ இல்லை டபிள்யூஓ பார்த்து உங்கள் கேஎஸ்பி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்து அதை ரெக்கமெண்டேஷன் பண்ண வைங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் யூசர் இருப்பாங்க, அட்மின் இருப்பாங்க. யூசருங்கிறது அங்கே ஜில்லா சைனிக் போர்டில் இருக்க கிளர்க் லெவலில் இருக்கிறது, அட்மின்ங்கிறது அங்கே இருக்க அதிகாரி லெவலில் இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் உங்களோட அப்ளிகேஷனை தரவாக செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. இப்போ ஜில்லா சைனிக் போர்டில் அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய சைனிக் போர்டு சென்னை போகும், ஆர்எஸ்பி, அங்கேயும் அவங்க யூசர் அட்மின் இருக்காங்க, அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து கேஎஸ்பிக்கு போகும். கேஎஸ்பி வந்து அதை பார்த்துட்டு அவங்கள வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்க எல்லாமே பண்ணி முடிச்சிருவாங்க. கேஎஸ்பியில் யூசர் அட்மின் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும். இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயத்தினால தப்பாயிருச்சு, தவறாயிருச்சு, இல்லை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல தப்பு பண்ணிட்டோம், இல்லை கிளாரிட்டி இல்லை வேறு ஏதோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அப்சர்வேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்சர்வேஷனை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு 30 நாள் மட்டும்தான் டைம் இருக்குது. 30 நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இப்போ 31 மார்ச் தான் லாஸ்ட் டேட்டு. இன்னமும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க, இல்லை பழசு நீங்கள் பண்ணியிருந்தீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 31 தேதிக்கு முன்னே நீங்கள் திரும்ப ரீஅப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ போட்டு எல்லாருக்கும் சொல்கிறதுக்கான நோக்கம், இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. கேஎஸ்பியில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் பண்ணாவிட்டாலும் உங்கள் ஸ்டேட்டஸ் நீங்களாக போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்மக்கிட்ட அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம மெசேஜ் அனுப்புங்க, நம்ம டீம் மூலமாக நம்ம செக் பண்ணி சொல்லிடுவோம். நீங்கள் வேறு எங்கேயும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணால் மட்டுமே உங்களுக்கு காசுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னால் வராது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கேஎஸ்பியோட அப்ளிகேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்ககிட்ட இருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி ஓடிபி போட்டு அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, ரெக்கமெண்டேஷனா இருக்கா, இல்ல அப்சர்வேஷனா இருக்கா, இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சா, அதோட கண்டிஷன் என்ன, ரெக்கமெண்ட் ஆகலனா சம்பந்தப்பட்ட ஜில்லா சைனிக் போர்டு அலுவலகத்தில் சேர்ந்து ஏன் ரெக்கமெண்ட் ஆகல அப்படிங்கிற நீங்க கேள்வி கேட்டு அதை ரெக்கமெண்ட் பண்ண வைக்கணும். இதான் இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம். நம்மளோட வெப்சைட் இருக்கு www.esmthambis.com. முன்னாள் படைவீரர்கள் நலத்துக்காக நம்ம வந்து வெப்சைட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வெப்சைட்ல போய் பாருங்க, நிறைய ஜிஓ சர்க்குலர்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அது உங்களோட பயனுக்காக மட்டும். இதே மாதிரி நம்மளோட சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மந்த்லி 29 rupees பே பண்ணி நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆயிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு இருக்கும், அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் மந்த்லி 20 rupees பே பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். இது ஒன்று தான் நம்ம உங்கள்கிட்ட கேட்குறது. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். நம்மளால் ஆனால் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு நம்ம என்றைக்குமே முன்னுதாரணமாக இருப்போம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய ESM தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.